சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி கே. பழனிசாமி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளிய உறுதி கூறுகின்றேன். ஓ. பன்னீர்செல்வம். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ. பன்னீர்செல்வம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். பதினேழாவது சட்டப்பேரவை துவங்கியிருக்கக்கூடிய நிலையில் 233 உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து சட்டமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். 17வது சட்டப்பேரவையின் முதல் நாள் இன்று 233 உறுப்பினர்களும் இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து சட்டமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன விவரம்? 4 மணி நேரம் தொடர்ச்சியாக இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு பதவி ஏற்பு நடைபெற்றது. தற்காலிக சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதாவது இவர்கள் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றால்தான் அவர்களுக்கு சட்ட ரீதியாக சட்டமன்றத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். இவர்கள் எம்எல்ஏவாக குறிப்பாக தாங்கள் வெற்றி பெற்ற சட்டமன்ற தொகுதியில் அந்த ஆர்ஓவிடம் பெற்ற சான்றிதழை இங்கே கொடுத்தால்தான் அவர்கள் இங்கு எம்எல்ஏவாக வர முடியும். அந்த சான்றிதழ்கள் கொண்டு வந்த ஒரு சிலர், கொண்டு வராமல் இருந்த ஒரு சில பேர் கொண்டு வந்து தற்போது
பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். 233 பேர் ஏற்கனவே திருச்சி கிழக்கு தொகுதி காலியாக இருக்கிறது. எனவே CV சண்முகத்தை தவிர 232 பேர் பதவியேற்றுக் கொண்டார்கள். அதிமுக, திமுக, அதேபோல தவேக உள்ளிட்ட அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் எடுத்திருக்கிறார்கள். தற்போது அந்த MLA-க்களுக்கு உரிய சட்ட அங்கீகாரம் கிடைத்துவிட்டது. எனவே நாளை சபாநாயகர் தேர்தல் நடைபெறுகிறது. சபாநாயகராக JCD பிரபாகர் நாளை போட்டியிடுகிறார். அது நாளை காலை 9 மணிக்கு கூடும். தற்போது சபாநாயகர் தேர்தலுக்கான மனு தாக்கல் சபாநாயகர் அறையில், தற்காலிக சபாநாயகர் அறையில் நடைபெறுகிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில் அதேபோல மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பதவியேற்பு முடித்த பிறகு நடைபெறக்கூடிய இந்த வேட்புமனு தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்படும். போட்டி வேட்பாளர்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் போட்டியின்றி நாளை JCD பிரபாகர் தேர்வு செய்யப்படுவார். அவர் ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு வில்லிவாக்கம் தொகுதி அதிமுக உறுப்பினராக இருந்தவர். அவர் ஒரு மூத்தவர் என்பதால் அவருக்கு ஒரு எல்லாரோடும் இணைந்து செயல்பட முடியும். தற்போது அவர் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். எழிலன் விட அதிக வாக்குகளை பெற்று அவர் தற்போது MLA-வாக இருக்கிறார். இந்த சபாநாயகருக்கு சட்டப்பேரவையில் அதிக அதிகாரங்கள் இருக்கின்றன. குறிப்பாக சபாநாயகர் வரும்போது அனைவரும் எந்திரிக்க வேண்டும். குறிப்பாக முதலமைச்சர் வந்தால் கூட குறிப்பாக சபாநாயகருக்கு வழக்கம் செலுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு விதிகள் இருக்கின்றன. உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையான அதிகாரங்கள் குறிப்பாக அரசியல் சாசனத்தில் சபாநாயகர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துணை சபாநாயகரும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவரே இருப்பார் என்று தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கார்த்திக். ரமேஷ், தற்பொழுது இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகள் நிறைவடைந்திருக்கிறது. அடுத்த கட்டதாக முதலமைச்சருடைய திட்டங்கள் என்னவாக இருக்கிறது? முதலமைச்சர் இந்த சபாநாயகர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு உடனடியாக முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இல்லத்திற்கு, சித்தரஞ்சன் சாலை இல்லத்திற்கு செல்கிறார். அந்த குறிப்பாக அவருக்கிடம் வாழ்த்துக்களை பெற இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக வைகோ, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிடமும் வாழ்த்துக்களை பெற இருக்கிறார். அதாவது கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வரை சித்தரஞ்சன் சாலை முதலமைச்சருடைய இல்லமாக இருந்தது. தற்போது அவர் முன்னாள் முதலமைச்சருடைய இல்லமாக இருக்கின்றது. அந்த முன்னாள் முதலமைச்சர் இல்லத்திற்கு தற்போதைய முதலமைச்சர் செல்கிறார். இது அரசியல் நாகரிகமாக கருதப்படுகிறது. குறிப்பாக திராவிட கழக தலைவர் வீரமணியை சந்தித்தார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கின்றன. எனவே அதற்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் விதமாக குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் இது இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த சந்திப்பில் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் உள்ளிட்டோர் செல்ல இருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திமுகவுடைய யூக நிறுவனத்தில் பணியாற்றியவர். ஏற்கனவே திமுக முதலமைச்சராக குடிந்த ஸ்டாலின் குடும்பத்தில் நல்ல நெருக்கமாக இருந்தவர் ஆதவ் அர்ஜுனா. எனவே இவர்களிடம் ஒரு நட்பு இருக்கின்றது அடிப்படையில் ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நாளையும் முதலமைச்சர் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். இன்று தொடர்ச்சியாக முதலமைச்சர் 4 மணி நேரம் அவை நடவடிக்கையில் பங்கேற்றார். வேற எந்த இடத்துக்கும் வெளியில் செல்லாமல் அதே இடத்தில் அமர்ந்து தன்னுடைய அவை நடவடிக்கைகளில் பங்கேற்றார். பார்வையாளர் மாடத்திலிருந்து பல்வேறு குடும்பத்தினர், இந்த முதல் முறையாக MLA-வானவர்களுடைய குடும்பத்தினர் வந்து பார்த்தார்கள். அதே போல சௌமியா அன்மனுடைய 3 மகள்களும் வந்து பார்த்தார்கள் பார்வையாளர் மாடத்தில். அதே போல புதிதாக பொறுப்பேற்ற MLA-க்களுடைய குடும்பத்தினரும் புதிதாக MLA-வாக வரக்கூடியவர்களை பார்த்தார்கள். சட்டப்பேரவையில் குறிப்பாக காட்சிகள் மாறி இருக்கின்றன. குறிப்பாக IAS அதிகாரிகள் அனைவருமே புதிய IAS அதிகாரிகள் மட்டுமே இருந்தார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி வரிசையில் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். அதே போல CV சண்முகம் தவிர மற்ற அனைவரும் பொறுப்பேற்றார்கள். அதே போல எடப்பாடி பழனிசாமி லேட்டாக வந்ததால் அவருக்கு சட்டப்பேரவையில் 2வது வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டது. இன்று பொறுப்பேற்ற பிறகு அகர வரிசைப்படி சட்டப்பேரவையில் இடங்கள் ஒதுக்கப்படும். எந்தெந்த கட்சி எங்கே அமர வேண்டும். அதே போல திமுக பக்கம் அதிமுக அமரும். அதாவது தமிழக சட்டமன்ற வரலாற்றிலேயே திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் ஆகிய 4 கட்சிகளுமே பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரே அணியில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் கட்சி அமைச்சராக போகணும் என்றால் சொன்னால் அமைச்சராக பொறுப்பேற்றால் அவர்கள் ஆளுங்கட்சி செய்து போயிடுவார்கள். இன்றைய நிலவரப்படி அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் ஆகிய 4 கட்சிகளுமே எதிர்வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு வினோதமான நிகழ்ச்சியும் நம்மால் பார்க்க முடிந்தது. ரமேஷ், இன்று தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் 232 உறுப்பினர்கள் MLA-க்களாக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக சபாநாயகர் தேர்தல் எப்போது நடைபெறும்? சபாநாயகர் தேர்தல் நாளை காலை 9:30 மணிக்கு தொடங்கும். சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேறு ஏதோ கட்சியில் இருந்து மனு தாக்கல் செய்திருந்தால், குறிப்பாக திமுக சார்பில் வேட்பாளர் நிறுத்தினால் போட்டி இருக்கும். அதாவது டிவிஷன் முறையில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு யார் சபாநாயகர் என்பதை அறிவிப்பார்கள். இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சரை சந்திக்கும் பொழுது போட்டி சபாநாயகரை போடக்கூடாது என்று ஒரு வலியுறுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக, அதிமுக சார்பில் யாரும் வேட்பாளரை நிறுத்தவில்லை என்று சொன்னால் போட்டியின்றி JCD பிரபாகர் தேர்வு செய்யப்படுவார்.
அவருக்கு குறிப்பாக முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் இருவரும் கை சேர்த்து கொண்டு வந்து அந்த பாரம்பரியமிக்க சபாநாயகர் இருக்கையில் அமர வைப்பார்கள். சபாநாயகர் அதிகாரமிக்க பொறுப்பாக இருக்கிறது. சட்டப்பேரவை செயலகத்தில் சபாநாயகர் தான் உச்சபட்ச பதவியாக இருக்கிறது. தலைமைச் செயலகம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் தலைமைச் செயலகத்திற்குள்ளே சட்டப்பேரவை செயலகம் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு தனியாக செயலாளர் சீனிவாசன் இருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த ஆளுகைக்கும் சபாநாயகர் தான் நீதிபதி போன்று செயல்படுவார். உள்ளே மொபைல் எடுத்துக்கொண்டு போனால் கூட அவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முடியும். அவை விதிமீறல் கொண்டு வர முடியும். உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வர முடியும். குறிப்பாக செய்தியாளர்கள் தவறாக செய்துவிட்டால் அவர்களை தண்டிக்கக்கூடிய அதிகாரம் கூட சபாநாயகருக்கு இருக்கிறது. ஒரு எம்எல்ஏவை தவறு செய்யும் பட்சத்தில் அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம், உச்சபட்ச அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கடந்த 2016-21 காலகட்டத்தில் 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்தார்கள். அது சபாநாயகர் செய்த உத்தரவு சரி என்று உயர்நீதிமன்றமும் சொன்னது, உச்சநீதிமன்றம் சொன்னது. எனவே பல லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு உள்ளே வந்தாலும் அவர் சரியாக செயல்படவில்லை. கட்சி மாறி வாக்களித்தால் அவரை நீக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கிறது. எனவே சபாநாயகர் தேர்தல் நாளை நடைபெற இருக்கிறது. போட்டி இல்லாமல் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. துணை சபாநாயகர் முக்கியமான பொறுப்பு. சபாநாயகர் இல்லாத காலகட்டத்தில் துணை சபாநாயகர் அவையை நடத்துவார். அவருக்கென்று தனி காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள். சபாநாயகருக்கு ஆளுகைக்கு உட்பட்டு அவை காவலர்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் தமிழக காவல்துறையிலிருந்து நியமிக்கப்படுவார்கள். கார்த்திகா, நிச்சயமாக 17வது சட்டப்பேரவை இன்று துவங்கிய நிலையில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 232 எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தற்காலிக சபாநாயகர் முன்னிலையில் இந்த பதவியேற்பு நடந்ததை பார்த்தோம். 17வது சட்டப்பேரவை இன்று காலை துவங்கிய நிலையில் தொடர்ச்சியாக 4 மணி நேரம் 232 உறுப்பினர்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். தொடர்ந்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். அவரோடு மீண்டும் பேசலாம். ரமேஷ், தொடர்ச்சியாக 4 மணி நேரம் இன்று சட்டப்பேரவை நிகழ்வுகள் ஒளிபரப்பப்பட்டன. எப்போதும் இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக இந்த ஒளிபரப்பு இருந்தது. இனிவரும் காலங்களிலும் இதே போன்ற ஒளிபரப்பு இருக்குமா? நிச்சயமாக. அதாவது திமுக 2021 தேர்தல் அறிக்கையில் ஆண்டுதோறும் 100 நாளைக்கு சட்டப்பேரவை நடைபெறும் என்று சொன்னார்கள். ஆனால் அது நடைபெறவில்லை. கடந்த காலங்களில் பார்க்கும் பொழுது ஆக்கப்பூர்வமான ஜனநாயக விவாதம் சட்டப்பேரவையில் நடக்கும். எதிர்கட்சிகள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை ஆளுங்கட்சி பெற்றுக்கொள்ளும். ஆளுங்கட்சி மக்களுக்கு தேவையான விஷயங்களை இங்கு சொல்வார்கள். தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதி பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு மையமாக இந்த போரம் இருக்கும். எனவே இந்த புதிய அரசாங்கம் சட்டப்பேரவை நிகழ்வுகளை முழுவதுமாக நேரலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் கேள்வி நேரத்திலும் அதே போல மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர்கள் பதிலளிக்கும் போது மட்டும் நேரலை கொடுத்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்த நிகழ்வையும் நேரலை செய்ய வேண்டும் என்று அதிமுக கோரிக்கை வைத்தது. தற்போது இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அனைத்து மக்களும் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நேற்றைக்கு முதலமைச்சர் டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அந்த எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய எம்எல்ஏ என்ன செய்கிறார் சட்டப்பேரவையில் என்பதை அவளோடு தெரிந்து கொள்வதற்கு இந்த நேரலை அவசியம். முதலமைச்சரும் அமைச்சர்களும் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வதற்கு நேரலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. புதிய அரசாங்கம் என்ன முடிவு என்று சொன்னால் இன்றைக்கு தான் அவர்கள் எம்எல்ஏக்களாக தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை வந்திருக்கிறார்கள். இதுவரை கொடுத்தது தேர்தல் ஆணைய சான்றிதழ். ஆனால் இன்றைக்கு அவர்கள் பொறுப்பேற்றதன் மூலமாக அவர்களுக்கு மாத சம்பளம், அதே போல மற்ற அரசுடைய சலுகைகள், எம்எல்ஏ விடுதி, அவர்களுக்கு தொகுதியில் எம்எல்ஏ அலுவலகம் போன்றவை எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதற்கு பிறகு என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்று பார்க்கலாம். கார்த்திகா, நிச்சயமாக ரமேஷ், இன்று சட்டப்பேரவை நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் தொடர்ச்சியாக 4 மணி நேரம் நேரலை செய்யப்பட்டது. இது ஏற்கனவே முதலமைச்சர் நேற்று டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் இது ஒரு புதிய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. தற்போது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.